ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். நான் சீமா. இது தமிழில் ப்ளஸ் சப்டைட்டில்ஸ் இங்கிலீஷில் மேபி வரலாம். அதனால் இப்போது நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ யாருக்கெல்லாம் குரோஷேட் கற்றுக்கணும்னு விருப்பப்படுறீங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ரிலேட்டிவ்ஸ், இல்லை நீங்களே கற்றுக்கணுன்னாலும் நீங்கள் தாராளமாக கற்றுக்கலாம். எந்த கிளியராகவும் எந்த ஒரு டவுட் இருந்தாலும் நீங்கள் எனக்கு தெரியப்படுத்தலாம் கமெண்ட் பாக்ஸ் வழியாக. நான் அதை நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். ஸோ குரோஷேட் அப்படின்னு எடுத்தோம்னாக்கா உங்களுக்கு என்ன தோணுது? நீங்கள் ஒரு நூல் இருக்குது, ஒரு ஊசி இருக்குது, அந்த ஊசியை வச்சுட்டு என்னடா பண்ணுறாங்க அவங்க அப்படின்ட்டு நிறையா வாட்டி நானும் கற்றுக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கேன். மேபி உங்களுக்கும் அதே ஒரு தாட் இருக்கலாம். ஆனால் இதில் ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த குரோஷேட்டில் நம்ம எல்லாமே பண்ணலாங்க. எல்லாமே பண்ணலாம். எல்லாமேனாக்கா நீங்கள் ட்ரெஸ்ஸு, தலை தொப்பி, கையில் போடுற க்ளவுஸு, கால் சாக்ஸு, குழந்தைங்க ட்ரெஸ்ஸு, டைனிங் டேபிளில் விரிக்கிற அந்த மேட்டு, தரையில் போடுற பெரிய பெரிய மேட்டு, ஈவன் ஏன் அந்த கர்டன் கூட நம்ம விண்டோக்கு போடும் இல்லையா, அந்த கர்டன் கூட பண்ணலாம். எல்லாமே இந்த கர்டனில் இந்த நூலை வச்சுட்டு பண்ணலாம். ஸோ இது மோஸ்ட்டாக இப்போது எல்லாரும் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. வீட்டிலேயே பிஸ்னஸ் பண்ணுறாங்க. வீட்டிலே ஸ்டார்ட் பண்ணி ஸ்மால் பிஸ்னஸ் அப்படின்ட்டு நிறைய பேர் பண்ணுறாங்க. இது ஒரு நல்ல ஒரு மூலதனம், ஒரு நல்ல ஒரு டைம் எடுத்தாலும் அதை பர்ஃபெக்ஷனோடு நம்ம செஞ்சு முடிக்கும் போது அதோட பெஸ்ட்டு ரிசல்ட் நமக்கு அந்த பே பண்ணுற காசு நமக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இதுலேயே நீங்கள் இயரிங்ஸ் செய்யலாங்க, செயின் செய்யலாம், இயரிங்ஸ் செய்யலாம், தலைக்கு மாட்டுற அந்த கிளிப் இருக்கு இல்லையா, அந்த கிளிப்பு செய்யலாம், போ செய்யலாம், முடிக்கு பின்னல் போடுற அந்த போ இருக்கும் இல்லையா, அந்த போ செய்யலாம், கை பிரேஸ்லெட் செய்யலாம், எல்லாமே செய்யலாம். எல்லாத்தையும் செஞ்சு நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம். முக்கியமானது நீங்கள் விற்கலாம். விற்றீங்கன்னாக்கா ஹேண்ட்மேட் ப்ராடக்ட் அப்படின்னா அதுக்கு ஒரு தனி ஒரு மவுஸு, அதுக்கு தனி ஒரு ப்ரைஸும் இருக்குது. நீங்கள் நார்மலாக நீங்கள் செய்கிற ஒரு தோடு இருக்குதுனாக்கா அது நீங்கள் கடையில் வாங்கும்போது உங்களுக்கு 100 ரூபா அப்படின்னாக்கா, இதை செஞ்சு நீங்கள் விற்கும் போது உங்களுக்கு 250 ரூபா, கிட்டத்தட்ட ஒரு ஜாஸ்தியாகவே, ஒரு மடங்கு ஜாஸ்தியாகவே உங்களுக்கு ப்ரைஸ் கிடைக்கும். ஸோ நல்ல ஒரு கைத்தொழில், இதை கற்றுக்கங்க. ஸோ வாங்க, ரொம்ப பேசாமல் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம நூல் எடுத்துக்கலாம். இது உலன் நூல், அக்ரலிக் கலந்தது, மிக்ஸ் பண்ணது. ஸோ இது 100% அக்ரலிக், 100 கிராம். இது 238 மீட்டர் இருக்குது. இதில் நான் வச்சுருக்கிற பிராண்டு ஆலிசன் அண்ட் மீ. இதுக்கு என்ன நூல் இங்கே போட்டிருக்கு, நூலுக்கு என்ன ஊசி நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு போட்டிருக்கேன். 4 to 5 குரோஷேட் ஊசி இதுக்கு செட் ஆகும். ப்ளஸ் நம்ம ஒரு சைஸ் 10 சென்டிமீட்டர் ட்ரையாங்கிளுக்கு பண்ணுறதுக்கு நமக்கு எவ்வளோ மீட்டர்ஸ் தேவை அப்படிங்கிற மாதிரி கணக்கு. இப்போ ஒரு ஷொட்டர் பண்ணணுன்னாக்கா அதுக்கு 500 கிராம் நமக்கு நூல்கண்டு தேவை. ப்ளஸ் 40 சைஸ் நமக்கு தேவை, அதாவது அளவு படி, மீட்டர் படி, அது மாதிரி. ஸோ இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அது போட்டிருக்காங்க. இந்த மாதிரி வெளிநாட்டிலேருந்து வர நூலுக்கு இந்த மாதிரி டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. நம்ம ஊரில் வாங்குறது சும்மா நார்மலாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது நம்ம நூலை பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு ஃபஸ்ட்டு கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால நான் ஸ்டார்டிங் லைட் கலராக எடுத்துருக்கிறேன், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுக்காக. இந்த நூலில் பார்த்தீங்கன்னா 2 நூல் ட்விஸ்ட் பண்ண மாதிரி இருக்கும். சில நூல் 3 நூல் இருக்கும், 4 நூல் வரைக்கும் ட்விஸ்ட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ பேசிக் 2 நூல், உங்களுக்கு எப்படி எந்த நூல் கிடைக்குதோ அந்த நூலில் வச்சு நீங்கள் பழக்கப்படுத்திக்கிறதுக்கு எதுவாக இருந்தாலும் ஓகே. இப்போ இந்த நூல் எடுத்துருக்கிறேன். ஃபஸ்ட்டு பேசிக் குரோஷேட்டில் ரொம்ப 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 முக்கியமானது நூலும் ஊசியை எப்படி பிடிக்கிறதுன்னா. இப்போ நூல் எடுத்துட்டீங்க. இப்போ இந்த நூலை நீங்கள் பிடிச்சி பாருங்கள், அதாவது விளையாடி பாருங்கள், எப்படி பிடிச்சா உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதாவது குரோஷேட்டில் ரொம்ப முக்கியமானது ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது, நூல் ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது, கரெக்டாக இருக்கணும். அந்த ஊசிக்கு தகுந்த அந்த டைட்னஸ் இந்த நூலில் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு செயின் ஸ்டிச்சு எல்லாமே உங்களுக்கு போட வரும். நிறையா ஸ்டிச்சஸ் இருக்குது, அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ
ஸோ இந்த நூலை மட்டும், இந்த நூலோட இல்லைனா ஊசியோடு நான் வந்து இப்போ ஸ்டாப் பண்ணிக்கிறேன் ஒரு 10 நிமிஷத்துக்கு. ஏன்னா ரொம்ப அறுக்கிற மாதிரி ஆகிடும் அப்புறம். ஓகே ஓகே, இந்த நூலை ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த கார்னர் இருக்கு இல்லையா, எட்ஜஸ் இருக்கு இல்லையா, இந்த எட்ஜஸ் வந்து நமக்கு இந்த பக்கம் போயிடும். ரன்னிங் நூல் வந்து நமக்கு லெஃப்ட் பக்கம் வரும். ஓகே, இந்த நூலை எப்படி பிடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். நிறையா பேர் நிறையா மாதிரி பிடிப்பாங்க. அதாவது கையை இப்படி வச்சு இப்படி சுற்றி 2 சுற்று 3 சுற்று சுற்றி பிடிப்பாங்க. இல்லை சில பேர் வந்து ட்விஸ்ட் பண்ண மாதிரி பேக்கு ஃப்ரண்ட்டு அப்படின்னு வச்சு பிடிப்பாங்க. என்னோடய பழக்கம் மோஸ்ட்டாக நிறையா பேருக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக பிடிக்கிறது சுலபமான ஒரு வழினாக்கா இதுதான். பீச்சை கை எடுத்துக்கலாம். அதில் சின்ன விரல் லிட்டில் ஃபிங்கரில் இந்த இந்த இது இருக்கு இல்லையா, நுனி இருக்கு இல்லையா, நுனி இங்கே போயிடும். லிட்டில் ஃபிங்கரை ஓகே, ரன்னிங் நூல் இங்கே இருக்குது. அதாவது இதோட அட்டாச் பண்ண நூல் இங்கே இருக்குது. இந்த நூலில் இந்த லிட்டில் ஃபிங்கரில் இப்படி டைட் பண்ணிக்க, இப்படி பிடிச்சிக்கிறேன் நான். இது ரொம்ப டைட்டாகவும் இல்லை, ரொம்ப லூஸாகவும் இல்லை, மீடியமாக இருக்குது. ப்ளஸ் இந்த 2 விரலை நான் இப்படி வச்சுருக்கிறேன். ப்ளஸ் இது இப்படி ட்விஸ்ட். ஓகே, அதுக்கு முன்னாடி இது ஒரு நாட் பண்ணிடலாம். ஓகே, ஒரு நாட் பண்ணிவிட்டு ஒரு ஹூக் எடுத்திருக்கேன். ஓகேவா, இப்போ வந்து நூலை மட்டும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணலாம். அடுத்தது நான் ஹூக்கை பற்றி சொல்கிறேன் நான். ஓகே, ரன்னிங் நூல் இங்கே இருக்குது. ஓகேவா, இதோட ரன்னிங் நூலோட டெய்லு இங்கே இருக்குது. அதை வந்து நான் ரைட் ஹேண்டில் பிடிச்சிக்கிறேன். இந்த ரன்னிங் நூலை கீழே பாருங்கள், இந்த சின்ன விரலால் லிட்டில் ஃபிங்கரால் இப்படி பிடிச்சிக்கிட்டு, இந்த 2 விரலும் ரொம்ப டைட் இல்லை, சும்மா அதை ஹோல்ட் பண்ணிக்கிட்டு இந்த விரலை இப்படி ட்விஸ்ட். அவ்வளோதான், முடிஞ்சது. இந்த 2 விரல் இருக்குது பாருங்கள், அதாவது நடுவிரலும் தம் ஃபிங்கரும் வந்து இந்த டெய்லை பிடிச்சிக்குது. ஸோ இதுதான் என்னோடய பொசிஷன். நான் இப்படி தான் வச்சுப்பேன். உங்களுக்கு எப்படி வாட்டம் வருதோ அந்த மாதிரி நீங்கள் வந்து சுற்றி நீங்கள் ட்ரை பண்ணிடலாம். நீங்கள் நூலில் விளையாடி பாருங்கள், எப்படி பிடிச்சா உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்ட்டு. ஓகேவா, அப்படி செஞ்சால் மட்டுமே தான் உங்களுக்கு வந்து குரோஷெட் வந்து ஈஸியாக வரும். ஸோ எனக்கு டக்குன்ட்டு நான் வந்து குரோஷெட் எடுக்கிறேன்னாக்கா எனக்கு டக்குன்னு வர பொசிஷன் இது தான். இப்படி ஓகே, இங்கே இருக்குது, பிடிச்சிருக்கேன் டைட்டு. ஸோ இதை வந்து இங்கே இருக்குது, இப்படி இருக்குது. அதாவது ஒரு விரலால் தான் நான் இதை பிடிச்சிருக்கிறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த நூல் வந்து ரொம்ப டைட்டாகவும் இல்லை, ரொம்ப லூஸாகவும் இல்லை. எனக்கு இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப லூஸாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து செயின் வந்து லூஸாக வரும். ரொம்ப திக்காக இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு ரொம்ப டைட்டாக வரும். நான் பெரிய ஊசி எடுத்திருக்கேன். இந்த ஊசியோட சைஸ் பார்த்திங்கன்னா 6 mm. ஃபஸ்ட்டு பேசிக் நீங்கள் வந்து கற்றுக்கிற நீங்கள் வந்து பெரிய ஊசியாக வாங்கிக்கோங்க. அதுவும் இப்போ வந்து நிறையா வந்து மார்க்கெட்டில் வந்து ஃபுல்லாக செட்டாகவே கிடைக்கிது ஊசி. இப்போ நூல் பிடிக்கிறது சொல்லிட்டேன், ஓரளவுக்கு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரியலனாக்கா மறுபடியும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கிட்டே இருங்க. ஓகே, இங்கே இருக்கிற டைட்டு பாருங்கள், ரொம்ப டைட்டாகவும் இல்லை, ரொம்ப லூஸாகவும் இல்லை. நான் பண்ண நூல் எடுத்து இழுக்க இங்கே இருக்கிற லூஸ், இந்த இடத்துல இருக்கிற லூஸ் வந்து கீழே இருக்கிற லூஸ் வந்து எனக்கு இங்கே இல்லை, இங்கே எனக்கு வந்து கரெக்டாக இருக்குது. ஓகே, செயின் பாருங்கள் கரெக்டாக வரும். கொஞ்சம் லூஸும் இல்லை, டைட்டும் இல்லை. இப்போ இந்த இடத்துல லூஸ் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, உங்களால் பிடிக்கவும் முடியாது, இழுக்கவும் முடியாது, பெருசாகவும் வரும். அதனால் இந்த இடத்துல டைட்டு கொடுக்குற நீங்கள் இந்த இடத்துல உங்களுக்கு கொஞ்சம் லூஸ் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நூல் நம்ம செய்ய நமக்கு வந்து நூல் ஆட்டோமேட்டிக்காக வரும். ஓகே, இப்போ ஊசி எப்படி பிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறேன் நான். ஊசி 2 மாதிரி பிடிக்கலாங்க. ஊசி ஒன்று வந்து கத்தி மாதிரி, இது கத்தி வந்து காய்கறியெல்லாம் கட் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி கத்தி மாதிரி பிடிக்கிறது ஒரு ஹோல்டு. ஒன்று பேனா மாதிரி.
பேனா பிடிப்போம் இல்லையா, எழுதுவோம்ல, பேனா பென்சில்லாம் எழுதுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி. இது கத்தி ஸ்டைலு, ஒன்று பேனா ஸ்டைலு. இது 2 ஸ்டைல்னால் குருஷேல இருக்குது. மேற்கொண்டு வேறு ஏதாவது லெஃப்ட் ஹேண்டில் பண்ணுறவங்க இருக்கிறாங்க. ஸோ இந்த 2 ஸ்டைலில் உங்களுக்கு எந்த ஸ்டைலு உங்களுக்கு வரும் அப்படின்ட்டு பாருங்கள். எனக்கு கத்தி மாதிரி வச்சு செஞ்சால் தான் எனக்கு வசதியாக இருக்கும். சில சமயம் வந்து பேனா மாதிரி வைக்கிறது உண்டு. ஆனால் இதுதான் எனக்கு கம்ஃபர்டபுளாக உள்ளது, கத்தி மாதிரி உள்ளது. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு இதில் வந்து நம்ம வந்து இது பண்ணிக்கலாம், நோட் பண்ணிக்கலாம். நோட் பண்ணிவிட்டு இதை உள்ளார விட்டுட்டு, ஓகே, இப்போது இந்த ஊசி வந்து என்ன பார்த்து இருக்குது, அதாவது பின்னாடி பக்கம் இப்படி போகக்கூடாது, ஊசி இப்படி இருக்கக்கூடாது, இப்படி இருக்கக்கூடாது. இந்த நூலும் இந்த ஊசியும் ஒரே மாதிரியே இருக்கணும். இந்த நூல் இப்படி இருக்கா, இந்த ஊசியும் அதே மாதிரி பேரலாக இருக்கணும். இந்த நூல் ஸ்டடியாக இருக்குது. இந்த மூக்கு பக்கம், இந்த முகப்பு இருக்கு இல்லையா, அது என்ன பார்த்து இருக்குது. ஓகே, இப்படி இருக்குது. இப்போது செயின் ஸ்டிச், இப்போ நார்மலாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். செயின் ஸ்டிச்சை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இந்த நூலில் இருக்கு இல்லையா, இந்த ஊசி இருக்குது. இந்த ஊசி இந்த நூலை போய் லாக் பண்ணணும். இந்த நூலை லாக் பண்ணிவிட்டு ட்விஸ்ட், எப்படி இது போயிட்டு இது வந்து ஏற்கனவே இங்கே ஹோல் போட்டிருக்கோம் நம்ம. இதில் இந்த ஹோலில் இப்படி எடுக்கணும். ஓகே, அதாவது நூல் இங்கே முகப்பு கிட்டே இருக்கு இல்லையா, இங்கே இருந்து நீங்கள் வந்து நாட் எடுக்கக்கூடாது. ஓகேவா, எனக்கு ஆட்டோமேட்டிக்காக கீழே தான் போகுது. நிறைய பேர் செய்கிற தப்பு என்னன்னாக்கா, இங்கேயே வச்சுக்கிட்டு இப்படியே எடுப்பாங்க. இப்படியே எடுத்து இப்படியே, என்ன மேடம் வரமாட்டேங்குது மேடம், இழுக்கிற மேடம் வரமாட்டேங்குதும்பாங்க. நமக்கு இந்த இருக்குது பாருங்கள், இங்கே இந்த ஊசியில் இருக்கிற இந்த வளைவு இருக்கு இல்லையா, இந்த இடத்துல, இதுதான் நமக்கு கணக்கு. இதுதான் 6 mm. இந்த ரவுண்டு தான் 6 mm நமக்கு. ஸோ இந்த 6 mm நம்ம கீழே போயிட்டு இப்படி எடுத்து ட்விஸ்ட் பண்ணி இப்படி இழுக்கும் போது இந்த ரவுண்டு 6 mm இதில் அப்படியே இருக்கும். ஓகே, இப்படி செயின் உங்களுக்கு ஃபஸ்ட்டு பேசிக் ஸ்டார்ட் பண்ணுறவங்க பெரிய ஊசியாக எடுத்து போடுங்க. 5, 6 அந்த மாதிரி செய்யுங்க. மோஸ்ட்டாக எல்லா ஸ்டிச்சஸ்க்கும் 4ஆம் நம்பர் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். 4ஆம் நம்பரில் நீங்கள் இப்போயே பேசிக் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போதே 4ஆம் நம்பரை கூட வச்சுக்கலாம். 4ஆம் நம்பர் உங்களுக்கு ஊசி நான் காட்டுறேன். குரோஷெட் ஊசி, அதாவது ஏதாவது கற்றுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டுட்டு அதில் முழுமையாக இறங்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு செட்டு ஊசி, இது மாதிரி 100 செட்டு ஊசி நான் வந்து எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு நான் கிஃப்டாக கொடுத்துட்டேன். நான் இப்போதைக்கு எனக்கு ஃபேவரேட்டாக இருக்கிற ஊசிங்களில் இதுவும் இருக்குது. இது கொஞ்சம் தான், இன்னும் ஒரு பாக்ஸில் வந்து வேறு ஊசியும் வந்து தனியாக இருக்குது. ஸோ இப்போது அடிக்கடி நான் யூஸ் பண்ணுற ஊசிங்க மட்டும் நான் வந்து எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. இதில் வந்து ஃபஸ்ட்டு மெல்லிஸ் சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் இருக்குது உங்களுக்கு ஊசி. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1.2 mm, 0.5, 0. ரொம்ப மெல்லிசான ஊசிலேருந்து கூட ஆரம்பித்து 12, 15 கூட ஊசி இருக்குது. 15 mm, 12 mm. இப்போ இது பாருங்கள், இது வந்து 9 mm. இந்த ஊசி ஆக பெருசு. இது வந்து 10 mm. என்கிட்ட 12 mm இருக்குது, ப்ளஸ் 15 mm வந்து இல்லை, அது ஆர்டர் பண்ணி தான் வாங்கணும். இப்போ 12 mm வரைக்கும் என்கிட்ட ஊசி இருக்குது. நான் வந்து அவ்வளோ பெருசு நம்ம செய்ய போகிறதில்ல, அதனால் மோஸ்ட்டாக இருக்குது. இப்போ எனக்கு பிடிச்ச ஊசி எது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இது 4 mm, இது 4.5 mm. நான் அதிகமாக என்னோடய ப்ராஜெக்டில் நான் யூஸ் பண்ணுறது 4 mm இது. அப்புறம் இந்த இது, ஸோ இது வந்து 5 to 6 mm. 5 இது, 6 இது, ப்ளஸ் இந்த இது 4 mm. ஸோ மோஸ்ட்டாக நான் யூஸ் பண்ணுற ஊசியில் இது 4 தான் என்னோடய பெஸ்ட்டு இது யூஸ் பண்ணுவேன். இல்லை
வேறு கொஞ்சம் பெருசாக நான் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கெலாம் வந்து இந்த மாதிரி ஊசியை நான் வந்து சூஸ் பண்ணி எடுத்துப்பேன் நான். ஸோ அது மாதிரி நிறைய ஊசி இருக்குது. உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி ஒரு பேக்கே வந்து ஊசி நீங்கள் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு வசதியாக இருக்கும். ஓகே, கடைசியாக ஊசி நைஃப் மாதிரி நான் பிடிச்சிருக்கிறேன். நான் நைஃப் மாதிரி பிடிச்சிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பென் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பென் மாதிரி எடுத்தாலும் இது உள்ளார விட்டு சேம் அதே மாதிரி தான், ஆனால் அது ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு வந்து வரும் பென் மாதிரி. நான் அடிக்கடி நைஃப் மாதிரி யூஸ் பண்ணுறேன், ஆனால் நைஃப் மாதிரி நான் வந்து ஃபுல்லாக இது ஃபுல்லாகவே நைஃப் மாதிரி எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஆனால் நைஃப் மாதிரி உங்களுக்கு வந்து நான் சொல்லித்தரேன். நான் நைஃப் பிடிக்கிறது நைஃப். ஓகே ஓகே, இப்போது நூல் எப்படி பிடிக்கணும்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் நூல் எப்படி வந்து பிடிக்கணும், எப்படி வரும்ன்ட்டு நீங்கள் வந்து செக் பண்ணுங்கள். ஊசி நல்ல தரமான ஊசி, நல்ல ஊசியாக நீங்கள் வாங்கிக்கோங்க. ஏன்னா ஃபுல்லாக அது பழக்கப்பட்டால் தான் உங்களுக்கு வந்து டேர்ன் பண்ண எல்லாத்துக்கும் வசதியாக இருக்கும். செட்டே விற்கிது உங்களுக்கு 2 mmலேருந்து உங்களுக்கு 12 mm வரைக்கும் செட்டே விற்கிது. அந்த மாதிரி செட்டு வாங்கிக்கோங்க. வாங்கிக்கிட்டு அடுத்த வாரம் உங்களுக்கு, இன்றைக்கி வியாழக்கிழமை, அடுத்த வாரம் உங்களுக்கு புதன் இல்லை வியாழக்கிழமைக்கு அடுத்த வீடியோ வரும், செயின் ஸ்டிச் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ ஸ்டே டியூன். அடுத்த வீடியோ செயின் ஸ்டிச் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள். நான் வந்து இல்லைனா அதுக்கு முன்னாடியே கூட நான் வந்து போகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். நிறைய இருக்குது ஸ்டிச்சஸ். செயின் ஸ்டிச், சிங்கிள் குரோஷேட், டபுள் குரோஷேட், ட்ரிபிள் குரோஷேட், அந்த மாதிரி நிறையா வந்து இருக்குது. அப்கமிங் எல்லா வீடியோஸும் நம்ம படிப்படியாக பார்ப்போம். ஸோ உங்களுக்கு ஒரு பூ செய்கிறதுலேருந்து பேகு, ஹேண்ட்பேகு, சின்னதாக தப்பி எல்லாமே வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன் நான். ஸோ ரெடியாக இருங்க. நம்ம ஊசி பிடிச்சிக்கலாம். நூல் ஆட்டோமேட்டிக்காக ஊசி எடுத்துகிட்டு ஆட்டோமேட்டிக்காக நூல் வந்து அந்த பொசிஷனுக்கு வந்துடும் எனக்கு. ஓகே, செயின் இது செயின் 1, chain 2, chain 3, chain 4, chain 5, chain 6, chain 7, chain 8, chain 9, chain 10. crochet கற்றுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்டார்டிங் இது பேசிக், இது கற்றுக்கிட்டுங்க. எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ மோஸ்ட்டாக நீங்கள் வந்து இந்த ஒரு வாரத்தில் கற்றுக்கங்க. கூடிய சீக்கிரத்தில் அடுத்த வாரத்தில் செயின் ஸ்டிச் உங்களுக்கு எப்படி நான் வந்து போடுறது அப்படின்ட்டு காட்டுறேன். ஓகே, ரொம்ப ரொம்ப நன்றி. ஃபாலோ பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ கீப் வாட்சிங். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.